தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் இன்னும் ஒரு அழகான நாளை எங்கள் வாழ்வில் தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்களுடைய இயலாமை, குறை குற்றங்கள், பலவீனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். இன்னும் விசேட விதமாக எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் கேட்காமலும் தேடாமலும் ஆண்டவர் எங்களை தேடி வந்து எங்களை போஷித்திருக்கிறார். எங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். பல நேரங்களில் சின்ன சின்ன காரியங்களை நாங்கள் மறந்தாலும் கூட ஆண்டவர் அவற்றை செய்ய மறப்பதில்லை. ஆம், நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் பேசுகிறோம், ஒவ்வொரு நாளும் நடக்கின்றோம். இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை. ஏனென்றால் நேற்றைய நாளில் படுக்கைக்கு சென்ற எத்தனையோ பேர் இன்றைய நாளில் நடக்க முடியாமலும் பேச முடியாமலும் சில நேரம் உலகத்தை பார்க்காமலே சென்ற பயணங்கள் எத்தனையோ. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு அந்த கிருபை தந்திருக்கிறார். அதுக்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்க நாங்கள் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே விசேட விதமாக திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடும், பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுத்த ஆண்டவருடைய அருளை குறையின்றி பெற்றுக்கொள்ள எங்கள் குறை குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோர்க்கு கனிவுடன் அருள்வீராக. உமோடு தூய ஆவின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, வசனங்கள் 1 தொடக்கம் 10 வரை. சகோதர சகோதரிகளே, பெருமை பாராட்டுதல் பயனற்றது. ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டிய இருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் குறித்து பேசப்போகின்றேன். கிறிஸ்துவின் அடியான் ஒருவனை எனக்கு தெரியும். அவன் 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை 3ஆம் வானம் வரை எடுத்து செல்லப்பட்டான். அவன் உடலோடு அங்கு சென்றானா, உடலின்றி அங்கு சென்றானா, யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். ஆனால் அம்மனிதன் பேரின்ப வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும். வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவன் உடலோடு அங்கு சென்றானா அல்லது உடலின்றி அங்கு சென்றானா, யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். அவன் அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டான். இந்த ஆளை பற்றியே
நான் பெருமை பாராட்டுவேன். என் வலுவின்மையே எனக்கு பெருமை. அப்படி நான் பெருமை பாராட்ட விரும்பினாலும் அது அறிவீனமாய் இராது. நான் பேசுவது உண்மையாகவே இருக்கும். ஆயினும் என்னிடம் காண்பதையும் கேட்பதையும் விட உயர்வாக யாரும் என்னை கருதாதபடி நான் பெருமை பாராட்டாது விடுகின்றேன். எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருதி கொண்டே இருந்தது. அது எனக்கு குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனைப் போல் இருக்கின்றது. நான் இருமாப்பு அடையாது இருக்கவே இவ்வாறு நடக்கின்றது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம் என் அருள் உனக்கு போதும், வலிவின்மையால் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். அதனால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமு வந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கின்றேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில்: ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை துய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள்.
ஹalleluya 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 ஹalleluya. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராய் இருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வர் ஆகுமாறு உங்களுக்காக ஏழையானார். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 திருவசனங்கள் 24 தொடங்கி 34 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கு உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். நம்பிக்கை குண்டியவர்களே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கின்றார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர். ஏனெனில் நாளை கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கடைசியாக சொல்லி முடித்தது, எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம். மனித வாழ்க்கைக்கு தேவையான 3 முக்கிய அத்தியாவசியமான விஷயங்கள். எது? சாப்பாடு, அடுத்ததாக நாங்கள் உடுத்துகின்ற உடை, உயிர் வாழ தேவையான பிற விஷயங்கள். இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். பிற இனத்தவரை இவற்றை தேடுவார்கள். அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அப்பாவுக்கு உங்களுடைய தேவைகள் தெரியும். அவர் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு அதை தருவார். இதை தான் ஆண்டவர் சொல்கின்றார். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்கின்றேன். ஒரு முறை சிறார்களை கூட்டிக் கொண்டு ஒரு சுற்றுலா பயணம் போக நேர்ந்தது. ஒரு மொண்டசிரி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஒரே ஒரு தந்தை
பெற்றோரை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு தந்தை வருகிறார், 2 ஆசிரியர்கள், ஒரு 20 மாணவர்கள், சின்ன சிறிய பிள்ளைகள் போகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், சிறார்களை வீட்டிலிருந்து சுற்றுலாவுக்கு அனுப்பும்போது அவர்களுடைய பையிலே பணத்தை வைத்து அனுப்புவார்கள், ஏதாவது கொடுத்து அனுப்புவார்கள். இப்போ இந்த சிறார்களிடம் இந்த சின்ன பிள்ளைகிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, அந்த கொடுத்த எடுத்து காட்டுங்க. இங்கே பாரு, எனக்கு அப்பா 100 ரூபா கொடுத்தாரு, அம்மா இவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி மற்ற பிள்ளைகள்லாம் எடுத்து காட்டுது. இப்போ எல்லாரும் தன்கிட்ட இருந்த 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா பணத்தை எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு பையனிடத்திலே, சின்ன ஒரு பையனிடத்திலே, ஒரு சிறுவனிடத்திலே மாத்திரம் 10 ரூபாய் தான் இருக்கிறது. 10 ரூபாய் தான் புகழ் இருக்குது. அது வேறு யாரும் அல்ல, நான் சொன்னல, ஒரு தந்தை எங்களோடு வந்திருந்தார்னு சொல்லி, அவருடைய மகன். இப்போ என்ன நடக்கிறது, மற்றவர்கள் எல்லோரும் அந்த சிறுவனை பார்த்து, அந்த மாணவனை பார்த்து, அந்த சிறிய செல்வனை பார்த்து எல்லோரும் கிண்டல் செய்ய தொடங்கினார்கள், நக்கல் அடிக்க தொடங்கினார்கள். என்ன சொல்கிறார்கள், ஐயோ பாரு, இவங்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது, 10 ரூபா தான் இருக்குன்னு எல்லோரும் கேலி செய்கின்றார்கள். கேலி செய்கின்ற நேரத்தில் அவனுக்கு பயங்கரமாக கோபம் வருது, முகம்லாம் சிவந்து, எனக்கு தெரியும் இப்போ ஒரு பெரிய சண்டை இங்கே வரப்போகிறது என்று சொல்லி. நான் இந்த டீச்சர் மார்கிட்ட சொல்கிறேன், மெதுவாக அவனை எடுக்கும் சொல்லி. ஆனால் எங்களால் முடியலைங்கிட்ட அவங்களோட அப்பா பின்னுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு, எங்களோட வந்து கொண்டிருக்காரு. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. கொஞ்சம் தூரம் போனோன்னே அந்த மாணவன், அந்த சிறிய மாணவன் அவர்களை பார்த்து ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறான். அந்த மற்ற மாணவர்களை பார்த்து ஒரே ஒரு காரியத்தை சொன்னான். என்ன தெரியுமா சொன்னான், என்னுடைய டெடா பின்னுக்கு வாரார், அவ்வளோதான், என்னுடைய அப்பா பின்னுக்கு வரார் சொல்லிட்டு போயிட்டான். சண்டையும் அந்த கோபமும் தணிந்தது. அதுக்கு பிற்பாடு மற்றவங்களும் ஒன்றும் பேசல, சத்தமெல்லாம் போகிறாங்க. சாப்பாட்டு டைமில் அவனை கூப்பிட்டு கேட்கும்போது தான் அவன் ஒரு காரியத்தை சொன்னான்னு கேட்டால், அவனுக்கு என்னத்தை சொல்ல முற்பட்டான் என்றால், ஏய், உன்னிடத்திலே 100 ரூபாய் இருக்கும், 200 ரூபாய் இருக்கும், 300 ரூபாய் இருக்கும். ஆனால் ஏதாவது பொருள் வாங்கினால் உன்னுடைய பணம் முடிந்து போகும். என்னிடத்தில் 10 ரூபா தான் இருக்குது, உண்மை. ஆனால் இந்த 10 ரூபா முடிஞ்சோடனே உங்கள் அப்பா மாதிரி இல்லை, எங்கள் அப்பா பின்னுக்கு வாரார் ஃபாதரோட. நான் எப்போ காசு கேட்டாலும் அவர் கொடுப்பார். ஏனென்றால் என்னுடைய தந்தை எப்பொழுதும் என் பின்னால் வருகிறார். இதை தான் அவன் சொல்ல ஆசைப்பட்டான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், இவற்றையெல்லாம் யார் கவலைப்படுவார்னா பிற இனத்தவர். அப்படின்னா அப்பா இல்லாதவங்க தான் கவலைப்படுவாங்க, என்னத்தை சாப்பிடவும் என்னத்தை இது பண்ணணும்னு சொல்லி. நீங்கள் எல்லாம் விண்ணக தந்தையை உங்களுடைய தந்தையாக கொண்டு உள்ளீர்கள். இந்த அண்ட சராசரத்தை படைத்தவரை அப்பா என்று அழைக்கும் பாக்கியம் பெற்றவர்கள். ஆகவே இன்னைக்கு தேவையை மட்டும் அவர் சந்திப்பார். நாளை தேவையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு நீங்கள் பூச்சியமாக இருந்தாலும், இன்று நீங்கள் 10 ரூபா தான் கையில் வச்சுருந்தாலும் கூட, நாளைக்கு உங்களுக்கு இன்றைக்கு 10 ரூபா தான் கையில் இருக்கு, ஆனால் நாளைக்கு 1 லட்சம் தேவை என்றாலும் கூட என்னுடைய அப்பா சந்திக்கக்கூடிய அந்த தேவையை சந்திக்கக்கூடிய வல்லமை உடையவர் என்ற நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கணும். பிரியமானவர்களே, இதுதான் எங்களுடைய அழைத்தல். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்றுள்ள தேவைகளை நாங்கள் சந்திப்போம். நாளை உள்ள தேவைகளை எங்களோடு கூட வருகிற, என் பின்னால் வருகிற உங்களுடைய தந்தை, உங்களுடைய டெடா நிச்சயமாக அதை பார்த்து கொள்வார். ஆகவே இந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இன்றைய நாளில் நாங்கள் தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வழிநடப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னால் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவ வென்று உயிர்ப்பு உண்டென விளங்க செய்தார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்றிருக்கிற நாங்கள் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்லமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினாலே நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மெய்ப்பராம் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் கொடுக்கிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்திற்கு பாதுகாத்து. ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவார். இறைவா இறைவா என் இதயம் இணைவார். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும்.
வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்த வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் எண்ணிலே. ஒளியே ஒளியே உயிரின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உமை பாடாத நாளில்லையே, உனை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவா, இறைவா இறைவா என் இதயம் நினைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். நன்றி கூறி நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவரே, நலமளிக்கும் அது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உந்தன் பெயர் சொல்லி அழைத்தேனே அம்மா, உந்தன் புகழ் பாடி மகிழ்வேனே அம்மா. உந்தன் பெயர் சொல்லி அழைத்தேனே அம்மா, உந்தன் புகழ் பாடி மகிழ்வேனே அம்மா. எத்தனை பேரம்மா குறையாத கடலம்மா, ஒவ்வொன்றும் உனதன்பை காத்திடும் வழியம்மா. எத்தனை பேரம்மா குறையாத கடலம்மா, ஒவ்வொன்றும் உனதன்பை காத்திடும் வழியம்மா. அன்னை வேளாங்கண்ணி என்று சொன்னால் போதும், இந்த பிறவி பலன்கள் நம்மை வந்து சேரும். அன்னை வேளாங்கண்ணி என்று சொன்னால் போதும், இந்த பிறவி பலன்கள் நம்மை வந்து சேரும். உந்தன் பெயர் சொல்லி அழைத்தேனே அம்மா, உந்தன் புகழ் பாடி மகிழ்வேனே அம்மா. பிரியமானவர்களே, வேர்வும் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பாகும் இந்த திருப்பலிக்கு நிறைய பேர் தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஜெபத்தினாலும் உதவி செய்கிறார்கள். இன்னும் அதிகமாக தமிழ் பேசும் பக்தர்களிடத்திலே நாங்கள் உங்களுடைய உதவிகளை எதிர்பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு இந்த திருப்பலியை வழங்குவதற்கு இன்னும் வீடுகளிலிருந்து இந்த திருப்பலி ஊடாக நிறைவான ஆசீர்வாதம் பெற்ற உங்கள் அனைவருக்கும் நாங்கள் ஆண்டவரிடத்திலே இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை கேட்டு நிற்கின்றோம். அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியில் இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பெண்களுள் சிறந்தவளாய் பேறுகள் பெற்றீரே, மங்கள மாதாவே உன் பாதம் பணிந்தோமே.
கண்ணிமை குன்றாக ஏகனல் உத்தமே மாசற்ற மாதாவே உம் பாதம் பணிந்தோமே. ஆவியினாலே இயேசுவை உதிரம் சுமந்தவளே, தாழ்ச்சியின் மாதிரியாகவே உலகில் சிறந்தவளே. ஆவியினாலே இயேசுவை உதிரம் சுமந்தவளே, தாழ்ச்சியின் மாதிரியாகவே உலகில் சிறந்தவளே. உந்தன் பெயர் சொல்லி அழைத்தேனே அம்மா, உந்தன் புகழ் பாடி மகிழ்வேனே அம்மா. உந்தன் பெயர் சொல்லி அழைத்தேனே அம்மா, உந்தன் புகழ் பாடி மகிழ்வேனே அம்மா.